யுத்த காலத்துல 1000 திருப்பு முனைகள் வரும். எவன் எந்த திசைக்கு போறான்னு யாராலயும் கணிக்க முடியாது. இது எல்லா யுத்தத்துக்கும் பொருந்தும். அப்படி ஒரு சம்பவம் தான் இப்ப ஈரான், அமெரிக்கா யுத்தத்துல வந்துருச்சு. யுத்த காலத்துல நார்மல் தான். உலகம் பார்த்த ஒரு விஷயம் தான். ஆனா ஆபீஸுக்கு லீவ் போடுறல்ல, எந்த திசைக்கு தான் போவியோ ராஜா அப்படின்னு கேட்கக்கூடாது. அத அப்புறமா விரிவா பார்த்துக்கலாம். அமெரிக்காவ பொறுத்தவரையும் 1000 காரணம் இருக்கு. ஆனா உள்ளூர்லயும் சரி, பக்கத்துல உள்ள சகாக்கள்ட்டயும் சரி, ட்ரம்ப் பெருமையா பேசினது என்ன அப்டின்னா, "இனிமே டாலர கட் பண்றத பத்தி எந்த பயலாச்சும் யோசிப்பான்" அப்படின்னு சொல்லி பெருசா பேசிக்கிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப கூடவே சுத்துன கூட்டாளி, இன்னும் சொல்லப்போனா இந்த யுத்தத்துல ஏன் நம்மள அடிக்கிறாய்ங்க? எதுக்கு அடிக்கிறாய்ங்க? நம்மளும் யுத்தத்துக்காக செலவு பண்றோமே அப்படின்னு எந்த ஒரு எண்ணமும் இல்லாம, "நம்ம வூட்டு மன்னர் இப்படி பண்றாரே" அப்படின்னு சொல்லி திட்டாத ஆட்களே இல்ல. இப்ப அங்க இருந்து தான் அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு கலக குரலே வந்திருக்கு. இங்க பாரு யுத்தத்துல நாங்க தான் பெரிய அளவுல அடிபட்டிருக்கோம். உண்ம. எது UAE போன்ற நாடுகள் இப்ப கேட்க ஆரம்பிச்சிருக்கார்கள் அமெரிக்காவ பார்த்து. பெரிய அளவு அடிபட்டனால ஒரு வார் பேக்கேஜ எங்களுக்காக நீ ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்கு. ஏற்கனவே ஈரான் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஈரான் கேட்கும்போது அமெரிக்காவுக்கு பதட்டமே இல்ல. ஏன் அப்படின்னா கத்தாரு, UAE, சவுதி எல்லார்கிட்டயும் புடுங்கி குடுத்துருவோம் அப்படின்னு ஒரு எண்ணத்துல இருந்தாய்ங்க. இப்ப UAE கேக்குது. இந்த வார் பேக்கேஜ ரிலீஸ் பண்ணியே ஆகணும். இல்ல பிளான் பி இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி கத்திய தூக்கிட்டாய்ங்க. காரணம் என்ன அப்படின்னா, இப்ப கடுமையான டிஃபென்ஸ UAE பெருசா செலவு பண்ணுது. UAE மட்டும் கிடையாது. கத்தார், சவுதி, குவைத், பக்ரைன் எல்லா பயலும் கடுமையா டிஃபென்ஸுக்கு செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. பணம் பூரா எங்க போது அப்படின்னா, அமெரிக்காக்குள்ள தான் போது. ஏற்கனவே ட்ரம்ப் வந்தப்ப ட்ரில்லியன் கணக்குல அவர் தலையில கொட்டி விமானத்தலாம் தனி விமானத்த வாங்கியே அனுப்பிச்சு விட்டாய்ங்க. அதிலேயே பாதி டாலர் போச்சுடா. மீதி கையிருப்புல உள்ள டாலரையும் இப்ப டிஃபென்ஸுக்காகவே கொட்டிக்கிட்டு இருக்கேன். இது போக எனக்கே ஷார்டேஜ் ஆயிரும் மாட்டுக்கு. அதனால நீ தான் வார் பேக்கேஜ எங்களுக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருக்கார்கள். இது ட்ரம்ப் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. ட்ரம்ப பொறுத்தவரை அடுத்த சண்டைக்கு நான் தயார். இனி புல் பூண்டு கூட ஈரான்ல இருக்காது. ஜாக்கிரதை அப்படின்ட்டாரு. பதிலுக்கு அவனுங்களும் அங்கிட்டும் இருக்காது ஜாக்கிரதை அப்படின்ட்டாய்ங்க. 22ஓட இவர்கள் போட்ட கண்டிஷன்லாம் முடியுது. யுத்த நிறுத்தம்லாம் முடியுது. அதுக்கடுத்து அத எக்ஸ்டெண்ட் பண்றார்கள், இல்ல அடிக்கிறார்கள்ங்கிறத கதையெல்லாம் நெருக்கத்துல ஓடிக்கிட்டு இருக்கும்போது, ட்ரம்போட மனநிலை தான் ஒருத்தருக்கும் தெரியாதே. ஆனா பொசுக்குன்னு UAE இப்ப கம்பு சுத்த ஆரம்பிச்சிருச்சு. மன்னர் முழிச்சுக்கிட்டாரு. இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்டின்னா, அங்கெல்லாம் பட்டு பட்டுன்னு நடவடிக்கைகள எடுக்க ஆரம்பிச்சுருவார்கள். அதாவது முதல்ல வார் பேக்கேஜ தா, இல்ல பிளான் பி ஆப்பரேட் பண்ணிருவோம்னார்கள். இப்ப பொசுக்குன்னு பிளான் பி ஆப்பரேட் பண்ணிருவோம் ஜாக்கிரதைன்னு விஷயத்தையே போட்டு உடைச்சுட்டார்கள். நீ பேக்கேஜ குடுக்கலன்னு வச்சுக்க, இல்ல குடுக்குற மாரி என் கண்ணுக்கு தெரியலன்னு வச்சுக்க, நான் பெட்ரோ டாலர் சிஸ்டத்த நிறுத்தி விட்டுருவேன். நான் யுவான்ல டிரான்சாக்ஷன் பண்ண ஆரம்பிச்சுருவேன். அது மட்டும் கிடையாது. அதுக்கடுத்து என்னென்ன கரன்சி எனக்கு தோதா மாட்டுதோ, எல்லாத்துலயும் நான் டிரான்சாக்ஷன இன்கிரீஸ் பண்ணிருவேன். அதன் மூலியமா எங்களோட சப்ளை செயின நாங்க பாதுகாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கார்கள். இது பெரிய அளவுக்கு ட்ரம்ப்க்கு உள்ளூர்ல டாலர காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் பாட்டு காலர தூக்கி விட்டு சுத்திக்கிட்டு இருந்தாரு. இப்ப வசமா சிக்கிக்கிட்டார். சீனாவுக்கு படு கொண்டாட்டமா போயிருச்சு. "எங்குட்டு யுவானா வாங்கிக்கங்க" அப்படின்னு சொல்லி ஷி ஜின்பிங் தனியா ஆடிக்கிட்டு இருப்பாரு. ஆடட்டும். எவ்வளோ நாள் அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா 2வது லைன பெருசா படிக்க மாட்டாய்ங்க. அடுத்தடுத்து என்ன கரன்சி வேணுமோ எல்லாத்துலயும் நாங்க டிரான்சாக்ஷன் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டாய்ங்க. அதுல நமக்கு ஒரு சிறப்பான இடம் உண்டு. ஏன்னா நம்ம ஏற்கனவே வலுவா திராம், ரூபி ட்ரேட் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். ஆனால் நமக்கு இதுல பெரிய அளவு பஞ்சாயத்து ஒண்ணும் கிடையாது. மைலேஜ் தான். என்ன ஒண்ணு சீனாவுக்கும் மைலேஜ் அப்படிங்கையில நமக்கு இடிக்குது. நமக்கு இடிக்கும். ட்ரம்புக்கு பத்தியே எரியும். காரணம் இந்த யுத்தத்துல முழுக்க குளிர்காயறது சீனா தான். லேபிள் ஒட்டுறதும் சீனா தான். இப்ப ஈரான் இறங்கி அடிக்குது, திருப்பி அடிக்குது. எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, ரஷ்யாவோட பேக்கப் தான். ஆனா நடுவுல என்னோட பேக்கப், என்னோட தகவல், என்னோட அனுசரிப்பு அப்படின்னு சொல்லி சீனா ஸ்டிக்கர ஒட்டிக்கிட்டே வருது. உண்மைய சொல்லப்போனோம்னா, நாள்ல 40 தலைவர்களுக்கு அமெரிக்கா டிக்கெட் கிழிச்சு குடுத்ததுக்கு ஒரே காரணம் சீனாவோட ஆயுதங்கள் சுத்தி இருந்தது தான். அப்பயே ரஷ்ய ஆயுதங்கள் இருந்திருந்தா கதையே வேற. அதெல்லாம் மறைக்கிற மாரி இப்ப சீனா ஸ்டிக்கர் ஒட்டுறான். "நீ ஏன்டா ஸ்டிக்கர் ஒட்டுற? நானே உனக்கு பெரிய போஸ்டே தரேன். ஒட்டிக்க" அப்படின்னு சொல்லி இப்ப மன்னர்கள் செஞ்சுட்டார்கள். சீனா இனிமே கேட்கவா வேணும்? இவரு குடுத்தது போஸ்டர் தான். அவன் பேனர் சைஸ்க்கு வைக்கப் போறான். இப்ப ட்ரம்ப் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதான் அந்த மனுஷன் என்ன செய்வான்னு தெரியாதே அப்படின்னா, இப்ப யுத்தத்த தீவிரப்படுத்துவாரா? காரணம் என்னன்னா, யுத்தத்த தீவிரப்படுத்துனேன்னா, இம்மீடியட்டா இது அமுலுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லி
அறிவிச்சிருக்கார்கள். யுத்தத்தை தீவிரப்படுத்தி கூட்டணியை தக்க வைக்கணும்னா கூட்டணி நாடுகளுக்கு வார் பேக்கேஜை ரிலீஸ் பண்ணும். யுஏஇக்கு பண்ணோடனே சவுதி நான் மட்டும் என்ன சும்மாவா அப்படிம்பாங்க. கத்தார் எங்களுக்கு மட்டும் என்னவாமா அப்படிம்பாங்க. குவைத்து, பஹ்ரைன்னு அம்புட்டு பேரு கிளம்பி வந்து நிப்பார்கள். அப்ப கூட்டணிய உறுதிப்படுத்தணும்னாலே பெரிய அளவு ஒரு பேக்கேஜ ரிலீஸ் பண்ணணும். ட்ரம்புக்கு ஏற்கனவே செலவு பண்ண மட்டும் தான் தெரியும். ட்ரம்புக்குன்னு இல்ல, அமெரிக்காவுக்கு செலவு பண்ண தெரியும். கூட்டணிய கூட்டிட்டு தெரியும். அப்படி கூட்டிட்டு போற கூட்டணிக்கு ஆயுதத்தை வித்து கல்லா கட்ட தெரியும். பதிலுக்கு இவர்களே செலவு பண்ணி கூட்டணிய கூட்டிட்டு போனோம்னா, தேர்தல்லே நிக்க மாட்டாய்ங்க. இது என்னடா வம்பா போச்சு? சொந்த கட்சிக்காரனுக்கே டீ வாங்கி தர மாட்டேன். இவன் கூட்டணி கட்சிக்கெல்லாம் டீ வாங்கி தர சொல்றான். நான் இந்த தேர்தலே நிக்கலப்பா அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிருவாய்ங்க. ஈரான் வெற்றி பெற்றணும்னு அறிவிக்கும். சீனா, அமெரிக்கா தோத்து ஓடுறா அப்படின்னு போஸ்ட் ஓட்டும். இப்ப ட்ரம்ப் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறதுதான் பெரிய அளவு இடியாப்ப சிக்கல். மனுஷன் நொடிக்கு நொடி மாத்தி மாத்தி யோசிச்சு வம்பு பண்ணிக்கிட்டு இருந்தார்ல. இப்ப நொடிக்கு நொடி என்ன வம்பு பண்ணாலும் தப்பிக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை. ஆனா இந்த மாதிரி அமெரிக்காவை கார்னர் பண்ணும்போது பயப்புள்ள விஷமத்தனமான விஷயத்த எதையாச்சும் பண்ணி விட்டுரும். அப்படி ஏதாச்சும் பண்ணாச்சுன்னா, இங்க வந்து விரிவா நம்ம பார்த்துருவோம். கட்டாயமா, சத்தியமா அப்படின்னு என்ட்ட கேட்கக்கூடாது. கட்டாயமா பார்த்துப்புடுவோம்.